நாம் தொழுகை நடத்தும்போது செய்யக்கூடாத ஒரு விஷயம். அந்த செய்கிறதுனால ரசூல்லா எவ்வளோ அளவுக்கு கோபப்பட்டிருக்காங்க. ஒரு சஹாபி கூட நான் அவ்வளோ ரசூல்லா கோபப்பட்டு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த சம்பவமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசுல்லாவுடைய காலத்தில் ரசுல்லா மஸ்ஜிதுன் நபவியில் இமாமா இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி மதினாவில் நிறைய பள்ளிகள் இருக்க தான் இருந்துச்சு. ஒரு சின்ன சின்னதாக நிறைய பள்ளிகள் இருந்துச்சு. ஸோ அந்த பள்ளிகள் எல்லாம் ரசுல்லா சில இமாம்களை நியமித்து வச்சுருந்தாங்க. இப்போ மஸ்ஜிதுன் நபவிக்கு ரசுல்லா தொழுக வச்சா மற்ற பள்ளிகளுக்கு வெவ்வேறு ஆள் தொழுக வைப்பாங்க. அப்படி ஒரு பள்ளியில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க தொழுக வைப்பாங்க. ஸோ அந்த இமாமா அவங்க அந்த பள்ளியில் இருக்கும்போது ஒரு மனிதர் வர்றாரு. இரவு நேரத்தில் வர்றாரு. ஸோ வர்ற மனிதர் என்ன செய்கிறாரு, தன்னிடத்துல 2 ஒட்டகம் இருக்குது. அந்த 2 ஒட்டகத்தையும் கட்டிட்டு பள்ளிக்கு வெளியிலே கட்டிட்டு உள்ளே வர்றாரு. அந்த 2 ஒட்டகம் நீர் பாய்ச்சக்கூடிய ஒட்டகமாக, நீர் பாய்ச்சறதுக்கு தேவைப்படுத்தக்கூடிய ஒட்டகம். அப்போனா இவர் ஒரு விவசாயம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஸோ அது மாதிரி வேலை செய்கிறதுனால இவர் பள்ளிக்குள்ளே வர்றாரு. வர்றவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவங்க இரவு தொழுகை நடத்துகிறாங்க, இசா தொழுகை நடத்துகிறாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஜாயின் பண்ணால் முஆத் ரலியல்லாஹு அவங்க ஓதுறாங்க பக்ராவுடைய அத்தியாயத்தை ஓதிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இவரால் முடியலை. அதனால் என்ன செஞ்சிட்டாரு, தொழுகையை விட்டுட்டு போயிட்டார். இந்த செய்தி முஆத் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், அவர் இந்த மாதிரி நீங்கள் ஓதிட்டுருக்கவும் லாங்காக போகவும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போது முஆத் ரலியல்லாஹு அவங்க அந்த மனுஷனை குறை சொல்கிறாங்க. ஏதோ ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, தொழுகையில் வந்தால் கலந்துட்டு போக வேண்டியது தானே, அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த சஹாபி இந்த குறை சொன்னாங்கன்றது அடுத்த நாள் அந்த மனுஷனுக்கு அந்த செய்தி போயிடுச்சு. வந்துட்டு தொழுகையில் கலந்துட்டு பாதியோடு போனார்ல, அவருக்கு அந்த செய்தி போயிடுச்சு. முஆத் ரலியல்லாஹு அவங்க தன்னை குறை சொன்னாங்கன்ட்டு. ஸோ இந்த செய்தியை வாங்கிக்கிட்டு நேராக ரசுல்லாவிடத்துலேயே போகிறாங்க அந்த மனிதர். அந்த மனிதர் போய், யா ரசுல்லா, நான் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ நான் வெள்ளனுமே வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகி 2 ஒட்டகத்தையும் கட்டிட்டு போய் தொழுகைக்கு போனால் அங்கே முஆத் ரலியல்லாஹு அவங்க பக்ராவுடைய சூறாவை ஓதுனாங்க. எனக்கே ஆல்ரெடி டயர்டாயிருச்சு, போய் தொழுதுட்டு போய் படுக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அடுத்த நாள் வெள்ளனுமே எந்திரிச்சு வேலைக்கு போகணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் போய் தொழுகைக்கு போனால் அவர் என்ன செய்கிறாரு, தொழுகிறாரு பக்ராவுடைய அத்தியாயத்தை ஓதுறாரு. என்னால் நிற்க முடியல, அதனால நான் வந்துட்டேன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தன்னை சார்ந்த விஷயங்களை சொல்லி காமிக்கிறாங்க. அப்போது ரசுல்லா கோபப்படுறாங்க. யார் மேலே, முஆத் ரலியல்லாஹு அவங்க மேலேயா இல்லை அந்த மனுஷன் மேலேயா? அந்த மனுஷன் மேலே கோபப்பட்டிருந்தாலும் சரி, ஆமாம் ஏன் தொழுகும்போது நீ அப்படி ஏன் போகிற, அப்படிலாம் போகலாமா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டிருந்தாலும் நம்ம ஆமாம் நியாயம்தானே அப்படின்னு யோசிச்சுருந்துருப்போம். ஆனால் ரசுல்லா யார் மீது கோபப்படுறாங்கன்னா முஆத் ரலியல்லாஹு அவங்க மீது கோபப்படுறாங்க. முஆதே, நீங்கள் குழப்பம் விளைவிக்கிறீங்களா, நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீங்களா, நீங்கள் குழப்பம் செய்கிறீங்களா அப்படின்ட்டு 3 முறை ரசுல்லா கேட்குறாங்க. 3 முறை கேட்டுட்டு ரசுல்லா சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சப்பிஹிஸ்மா ஓதிருந்திருக்கலாமே, வஷம்சி வல்லுஹாஹா ஓதிருக்கலாமே, வல்லைலி இதா எகுசா ஓதிருக்கலாமே, ஏன் இவ்வளோ பெரிய வசனங்கள் பின்னாடி நின்று தொழக்கூடியவங்களுக்கு தொழக வைக்கும்போது எடுக்கிறீங்க? நமக்கு பின்னாடி நின்று தொழ வைக்கும்போது அவங்க நமக்கு பின்னாடி முடியாதவங்க இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க, பலவீனமானவங்க இருப்பாங்க, அடுத்து தேவைக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் நம்முடைய குர்ஆன் வசனங்களை குறைச்சி தான் ஓதணுன்ற மாதிரி அட்வைஸும் ரசுல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹதீஸிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம தொழுக வைக்கும்போது நம்ம நாங்கள் ஓதுவோம் தொழக்கூடாது. நாம் தனியாக தொழுகிறோமா, நம்முடைய ரப்புக்கு நமக்குமான நேரம் அது, நம்ம எவ்வளோ நேரம் வேண்டாலும் முடிஞ்சளவு நின்று தொழலாம். ஆனால் தொழுகைன்னு வைக்கும்போது நம்ம லாங்காக எடுத்துக்கணும், பெருசாக நீளமாக போகணும், நம்மளை அடுத்தவங்க பார்க்கணுன்ற எண்ணத்துக்காகவோ எந்த எண்ணத்துக்காகவும் நம்ம லாங்காக தொழுகை வைக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் பாருங்கள், ஒரு மனிதர் ரசுல்லாவிடத்தில் சொல்லுவார், யா ரசுல்லா, இந்த மனிதர் தொழுகை வைக்கிறதுனாலேயே நான் என் பள்ளிக்கு ஜமாத்தோடு தொழுகிறது
தொழுகிறதுக்கு சுபுகுக்கு போகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப நேரம் நீட்டி தொழுவார். அது எனக்கு முடியாததுனால அந்த தொழுகையில் கலந்துக்காமல் அவர் தொழிலை முடித்ததுக்கு அப்புறம் தான் நான் பள்ளியில் போய் சுபுகையை தொழுக ஆரம்பிக்கிறேன். ஸோ இவரோட நான் தொழுகிறது கிடையாதுன்றத சொல்லி காமிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பயங்கர கோபப்படுவாங்க. அந்த சஹாபி கூட சொல்லி காமிப்பாங்க, அறிவிக்கக்கூடிய அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காமிப்பாங்க, இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு நான் இவ்வளோ கோபப்பட்டு பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கோபப்பட்டாங்க. கோபப்பட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களையே வணக்க வழிபாடுகளில் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. நீங்கள் தொழுகை நடத்துனீங்க அப்படின்னா சுருக்கமாக நடத்திக்கங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வயதானவங்க இருப்பாங்க, பலவீனர்கள் இருப்பாங்க, தேவையுடைய மனிதர்கள் இருப்பாங்க. இதை முடிச்சு நம்ம அடுத்த வேலைக்கு போகணும்னு நிற்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழுகையை நீங்கள் சுருக்கி தொலைவைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அட்வைஸ் கொடுப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க கூட சொல்லி காமிப்பாங்க, மா ஸல்லைத்து வரா இமாமின் கத்து அஹஃப ஸலாத் வ அத்தம்ம மின்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் மாதிரி தொழுகையை பூரணமாகவும் முழுமையாகவும் அதே சமயம் சுருக்கமாகவும் தொழுவிச்ச எந்த இமாம்களுக்கு பின்னாடியும் நான் தொழுததில்லை. அனஸ் ரலியல்லாஹு அவங்க நிறைய இமாம்களை பார்த்துருந்துருப்பாங்க. அபூபக்கர் ரலி இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. இன்னும் எத்தனையோ பள்ளிகள், எத்தனையோ ஊர்களுக்கு பயணம் செஞ்சு போயிருந்திருப்பாங்க. எவ்வளோ இமாம்களுக்கு பின்னாடி நான் நின்று தொழுதாலும் ரசூலுல்லாஹ் தொழுகை வச்சாங்க பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை ஜமாத்தாக இருக்கும்போது முழுமையாகவும் இருக்கும், அதே சமயம் சுருக்கமாகவும் இருக்கும் அப்படின்றத அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம எத்தனையோ ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹ் அவ்வளோ நேரம் நின்று தொழுதாங்கலாம் பார்த்துருக்கோம். ஆனால் அது ரசூலுல்லாஹ் தனிமையாக இருக்கும்போது தான் ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்க. ஸோ இமாமாக நம்ம நின்று தொழுகும்போது பின்னாடி இருக்கக்கூடியவங்களை நினைவில் வச்சு தான் நம்முடைய தொழுகையை தொலை வைக்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிரமமானதை நாட மாட்டான், சிரமமாக கொடுக்கறதுக்கு விரும்பலை, எளிது கொடுக்க தான் விரும்புகிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்பேற்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம தொழுகை நடத்தும் போதும் பிறருக்கு சிரமமில்லாத வகையில் அழகிய முறையில் தொழுகையும் நடத்தி வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.